ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட்டாக வந்து மண்டே வரைக்கும் vlog எடுத்திருந்தேன். அதை வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து வெனஸ்டே மார்னிங் 8:15 கிட்ட ஆகுது. மார்னிங் காஃபியோட டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெண்பா குட்டிக்கு வந்து பாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து நல்ல ஃபீவரு. மண்டே வந்து எனக்கு ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறம் டியூஸ்டேலேருந்து வெண்பா குட்டிக்கு ஆரம்பிச்சது. வெனஸ்டே வந்து சரி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு லீவ் போட்டாச்சு. தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து நல்ல ஃபீவர் இருந்தது. நைட்டு ஃபுல்லாகவே ஃபீவர் குறையவே இல்லை. பட் மார்னிங் எந்திரிக்கும் போதுலேருந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தா. சரி இன்றைக்கே வந்து ஊருக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளம்பிடலாம், ஃபீவரோடு இங்கே இருந்து என்ன பண்ணுறதுன்ட்டு. எனக்கும் வந்து அவ்வளோவா முடியல. எனக்கும் வந்து ஃபீவர் இப்போ தான் சரியாச்சுங்கிறதுனால பெருசாக வேலை எதுவுமே பண்ண முடியல. வெண்பா குட்டியும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அவள் வந்து ஃபுல் டைம் அழுதுகிட்டே இருக்கா. சைடில் போயிட்டு குக் பண்ணவும் முடியல. அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ண முடியல. அதனால சரி ஊருக்கே போயிடலான்ட்டு இன்றைக்கி இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணிவிட்டு கிளம்பலாங்கிறதுக்காக தக்காளி தொக்கு தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். இருக்கிற தக்காளி எல்லாமே போட்டு அதுதான் வந்து எங்களுக்கு லஞ்சாகவே இருக்க போகுது. காலையிலேயே வந்து அப்படியே தூரலும் டே ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு வெண்பா குட்டி வந்து நார்மலாக தான் ஆரம்பித்தா. போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. சிரப் கொடுத்தாலுமே வந்து கொஞ்சம் கூட ஃபீவரே குறையில, ஜாஸ்தியாகிட்டே தான் போயிட்டே இருந்தது. வெண்பா குட்டி கூடயே உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சைடில் வந்து தாளிச்சும் விட்டாச்சு. தக்காளி மட்டும் ரெடியாச்சு அப்படின்னா ரைஸ் வச்சுட்டா குக்கிங் வேலை வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சடனாக இன்றைக்கே ஊருக்கு கிளம்புறோன்னு பிளான் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் இருக்குது. வெண்பா குட்டியோட ட்ரெஸ் எல்லாமே வெளியில் நிறைய காஞ்சிட்ருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வைக்கணும். கிச்சனில் இருக்க லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாமே பேக் பண்ணணும். செடிக்கு வந்துட்டு எக்கு தோல் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் வந்து வெளியில் காஞ்சிட்ருக்கு. அப்படியே அதையும் வந்து எடுத்து வைக்கணும். நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. சடனாக ஊருக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணதுனால. வெண்பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுனால கூட யாராவது இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா. அதனால் கூப்பிட்டுட்டே இருக்கா. வெண்பாவை பார்க்குறதா இந்த ஒர்க் பார்க்குறதான்னு எதுவுமே தெரியல. இந்த பிளேட்டில் இருக்க எக் தோலெல்லாம் தான் வந்து நான் செடிக்காக எடுத்து வச்சுருந்தது. இதில் கொஞ்சம் டீ தூளும் இருக்குது, கடலக்கொட்டை தோலும் இருக்குது. இது எல்லாம் நல்லா ட்ரையாக தான் இருக்குது. மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த செடிக்கு பவுடர் வந்து ரெடி ஆயிரும். ஹோம்மேடு கம்போஸ்ட் வந்து செடிக்கு ரெடி பண்ணிடலாம். பட் இதுவுமே வந்து இந்த ஒர்க்குமே பெண்டிங்கில் தான் இருக்குது. குக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. வெண்பா குட்டி வந்து தோசை கேட்டா அப்படின்னு கொடுத்தேன். பட் அதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தது இருந்தது, வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு ஃபுல்லாகவே வந்து ஜூஸ் போட்டாச்சு. வெண்பா குட்டிக்கு வந்து நிறைய லிக்விட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்து ஃபுல்லாகவே போட்டு வச்சிட்டேன். ஜூஸும் வந்து ஒரு 1/2 டம்ளர் தான் குடிச்சிருக்கா. டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரும் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. அவளுக்குமே வந்து வெண்பா குட்டிக்குமே வந்து ரொம்ப முடியல. அப்படியே கண்ணெல்லாம் சுருங்கி போய் நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஒரு 11 போல் ஜூஸ் கொடுத்து சிரப் கொடுத்து தூங்க வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour மட்டும்தான் தூங்கினா. டெம்பரேச்சர் வந்து அப்படியே ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. சிரப் கொடுத்ததுக்கப்புறமும் தூங்கவே முடியல. 1/2 hour வந்து முழிச்சிட்டா. கண்டினியூஸாக வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ ஹை ஃபீவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எங்களுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்படியே ஊருக்கு போகலாமா இல்லை இங்கேயே இருந்துடலாமாங்கிற ஆசிலேஷன்லேயே தான் இருந்தது. கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ளவுடியாக தான் இருந்தது. ஒரு 1 போல் வெண்பா குட்டிக்கு வந்து நல்ல ஹை ஃபீவர் வந்துருச்சு. எங்களுக்குமே பயம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டும் வந்தாச்சு. மதர்வுட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம். டாக்டர் வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருந்ததுன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு மெடிசன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 12 hours ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி மெடிசன் கொடுத்தாங்க. அந்த சிரப் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வெண்பா குட்டி வந்து கொஞ்சம் தூங்கவே ஆரம்பித்தா. நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையெல்லாமே முடிச்சுட்டு ஒரு 4:30 5 கிட்ட வந்து காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னானாலும் பரவாயில்ல ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு. ஊருக்கு போகிறது வந்து வெண்பா குட்டிக்கு எப்போவுமே பிடிக்கும். அதனால் சரி ஊருக்கு போயிட்டா அப்படின்னா அங்கே இருக்க சரௌண்டிங் பார்த்தாலே கொஞ்சம் ஃபீவர் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அதனால் ஊருக்கு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்குமே பயமாக தான் இருந்தது. பட் அந்த சிரப் வந்து நல்லாவே கேட்டுச்சு. டெம்பரேச்சர் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கேயுமே பிரேக் எடுக்காமல் வந்து போயிட்டோம். அது
கரெக்டாக தொப்பூர் போகும்போது 9 o'clock ஆகிடுச்சு. டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்னு ஸ்டாப் பண்ணோம். வெண்பா குட்டி வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா. செம்ம டயர்டாக இருந்தால் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், ஜூஸ் வேணாம், டாய்ஸ் வேணான்னு சொல்லிட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால சரி ரொம்ப கம்பல் பண்ண வேணான்னு டின்னரே கொடுக்காம விட்டாச்சு. வீட்டுக்கு போயிட்டு எந்திரிச்சானா மில்க் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வீட்டில் மில்க் எடுத்து வைக்க சொல்லிட்டோம். நாங்கள் மட்டும் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் ரீச் ஆக வரைக்குமே நாங்கள் 2 பேரும் பயத்தோடையே தான் போனோம். நடுவில் எங்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ, நடுவில் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, திரும்பி பெங்களூர் போகிறதா ஊருக்கு போகிறதான்னு ஒரு பெரிய பயத்தோடவே தான் போயிட்டுருந்தோம். டச்வுட் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஃபீவர் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருந்தது. ஒரு 10:30 கிட்ட வந்து நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டா, ஏஞ்சிக்கவே இல்லை. 5க்கு தூங்க ஆரம்பிச்சது. வீட்டுக்கு போய் முழிக்கவே இல்லை. நாங்களும் வந்து எழுப்பல. சரி ஓகே சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, தூங்கினா போதும் அப்படின்னு விட்டாச்சு. முன்னாடி நாள் நைட்டு நைட்டு ஃபுல்லாகவே வந்து தூங்கவே இல்லை, ஃபீவர் ஜாஸ்தியாக இருந்ததுனால. சரி பரவாயில்ல வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதும் தான் எங்களுக்கே கொஞ்சம் உயிரே வந்துச்சு. சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஏதாவது ஃபீவர்னாலும் கொஞ்சம் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துச்சு. நல்ல டெம்பரேச்சர் வந்து சில்லுன்னு தான் இருந்தது. பட் ஒரு நைட்டு 3 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி முழிச்சிட்டா. வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டா. அப்போ தான் வந்து தெரிஞ்சுது வெண்பா குட்டிக்கு வந்து இங்கே ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதே. அப்புறம் 3 o'clock முடிச்சுட்டு கொஞ்சம் மில்க் மட்டும் கொடுத்து சிரப் கொடுத்து திருப்பி தூங்க வச்சாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து Thursday மார்னிங். ஓரளவுக்கு வெண்பா குட்டி வந்து ஓகேவா ஆயிருக்கா. டெம்பரேச்சர் எல்லாமே குறைஞ்சிருக்கு. பட் இன்னும் ஃபீவர் கம்ப்ளீட்டாக சரியாகலை. ஒரு 99 அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருந்துகிட்டே தான் இருக்குது. மார்னிங்கே வந்து நல்ல மழை பெஞ்சு முடித்ததுக்கப்புறமா பூச்செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு அப்படியே ஒரு ரவுண்டு வந்து போய் எல்லா செடியுமே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மழை பெஞ்சதுக்கும் இந்த பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. செடி ஃபுல்லாக அப்படியே கொத்து கொத்தாக பூ வந்து பூத்து அப்படியே கீழேயும் விழுந்திருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒயிட் கலர் வந்து இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒயிட் கலரில் பூ வந்து காஞ்சி போச்சுன்னா அப்படியே நல்லாவே தெரியுது பூ காஞ்சிருச்சு அப்படின்ட்டு மற்ற கலரை கம்பேர் பண்ணும்போது. பட் இன்னும் வந்து அந்த குட்டி செடியில் இருக்கிற அளவுக்கு கூட இதில் பூ இன்னும் பஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கலை. அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் வந்து இன்னும் குட்டி செடி தான். அதுலேயுமே வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து பூ வச்சுருந்தது. மார்னிங் மழை பெஞ்சதுக்கு அப்படியே பூ மேலே இருக்கிற தண்ணி, பட்டாம்பூச்சி, குருவி சத்தம்னு அப்படியே சூப்பராக இருந்தது. ஊரில் எனக்கு ஃபீவர், வெண்பா குட்டிக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த மார்னிங் வந்து மழைக்கும் அமைதியான ஒரு சரௌண்டிங்க்கும் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சாண்டில் கலர் இட்லி பூச்செடி ஃபுல்லாகவே வந்து நல்லா பஞ்சாக பூ இருந்தது. 2 பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக அந்த செடியை சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்தது.
ஆங்கம்மா இதாக இருக்கு. சரி பரவாயில்லைங்கம்மா. மார்னிங் ரெயினுக்கு அப்புறமா பூச்செடி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே vlog வந்து ஈவினிங்க்கு வந்துச்சு. இது ஃபுல்லாக என்னைக்குமே வந்து கொஞ்சம் தூரல் இருந்தது. மழை நின்னதுக்கு அப்புறமா வந்து பூ பறிக்கலாங்கிறதுக்காக வந்தேன். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க 2 செடியிலையும் வந்து பூ பறிச்சாச்சு. அந்த 2 செடியிலையும் பூ பறிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைம் பிரேக் எடுத்தாச்சு. கரெக்டாக நாங்கள் பூ பறிக்க போகும்போது மழை வந்துச்சு. திருப்பியும் ஒரு பிரேக்காக திருப்பி மழை திருப்பி பூ பறித்தா அந்த மாதிரி ஒரு 2-3 பிரேக் எடுத்து தான் அந்த குட்டி பூவே வந்து பறிக்க முடிஞ்சுது. அந்த 2 செடியிலையும் பூ பறிச்சுட்டு இப்போ இந்த பெரிய செடிக்கு வந்தாச்சு. இவங்க வந்து ராமாயி பாட்டி. வீட்டுக்கு வந்து அப்பப்போ ஏதாவது ஹெல்ப் அப்படின்னு கூப்பிட்டா வந்து பண்ணி கொடுப்பாங்க. இவங்க தான் வந்து டெய்லியுமே இந்த செடியில் பூ பறித்து கட்டி கொடுப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா சாமிக்கும் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க, சாமிக்கு போட்டுருவாங்க. நிறைய பூ வரும். 4 முழம் 5 முழம் பூ வந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த கப்பில் இருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க செடியில் பறித்ததா. அதுலேயுமே வந்து கம்மியாயிடுச்சு. அதுலேயுமே 2 முழம் பூ வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதை நான் வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே கொய்யாக்காய் செடியில் வந்து செம்ம கொய்யாக்காய் காய்ச்சிருந்தது. அப்படியே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கொய்யாக்காய் செடியிலேருந்து பறித்து சாப்பிட்டுட்டே பூ பறிக்க வந்தாச்சு. நிறைய பேர் வந்துட்டு செடியில் பூவே பறிக்க மாட்டாங்க. மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடியில் வந்து பூ இருந்துச்சு அப்படின்னா அழகாக இருக்குன்னு அப்படியே விட்டுருவாங்க. அழகாக தான் இருக்கும். பட் வந்து செடியில் பூ பூத்து அப்படியே வேஸ்ட்டாக போகிறது எனக்கு வந்து எப்போவுமே பிடிக்காது. அதை பறித்து நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை சாமிக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பூக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். சும்மா அப்படியே பூத்து உதிர்ந்து வேஸ்ட்டாக போகிறதுல வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால் எப்பயுமே வந்து எந்த செடியிலையும் எந்த பூவையுமே வந்து நான் அப்படியே விடவே மாட்டேன். பறித்து வீட்டில் வச்சுருவேன். நான் வந்து வச்சுப்பேன். இல்லை அப்படின்னா சாமிக்கு வந்து போட்டுருவோம். இந்த கவரில் இருக்கிறது வந்து இந்த செடியில் பறித்த பூ. ராமாயி பாட்டி வந்து ஃபுல்லாகவே பறித்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே கட்டி கொடுத்துருவாங்க. நான் வந்து இருந்தேன் அப்படின்னா நானே கட்டிப்பேன். ஏன்னா எனக்கு வேறு ஒர்க் வந்து எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ டைம் பாஸ் பண்ணி இந்த பூ கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொய்யாக்காய் செடியில் தான் நிறைய காய் வந்து காய்ச்சிருக்கு. பூ, பிஞ்சு, காய், பழம் அப்படின்னு நிறையா இருக்குது. பிஞ்சுலேருந்து பழம் வரைக்கும் இருக்குது. நிறைய பழம் பழுத்திருந்தது. ஓரளவுக்கு பச்சையாக இருக்கிறது சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதோட ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பழுத்திருச்சா அப்படின்னா ஸ்வீட்னஸ் சுத்தமாகவே இல்லை. பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நிறைய பழம் இருந்தது.
நெல்லிக்காய் மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மரம் ஃபுல்லாக அப்படியே கொத்து கொத்தாக பிஞ்சாக தான் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இலை தெரியறத விட பிஞ்சு தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லாவே தெரியும். இப்போ வந்து குட்டி குட்டி பிஞ்சாக தான் இருக்குது. அப்படியே 1 2 வந்து பெரிய நெல்லிக்காயும் இருக்குது. மார்னிங் வந்து பூச்செடியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். ஈவினிங் தான் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் செடி எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் வீட்டு பழச்செடி இது எல்லாமே. இது வந்து வாட்டர் ஆப்பிள் நிறைய காய்ச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. கிலோ வந்து 50 ருபீஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையுமே வந்து விற்றுட்டாங்க. வீட்டில் நாங்களும் இல்லை, அதனால பெருசாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நிறையா வந்து சேல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் கொய்யாக்காய் இருக்குது. அதுவுமே வந்து நிறைய காய்ச்சிருந்தது. நல்லா பெரிய பெரிய காயாக வரும். இந்த வாட்டர் ஆப்பிள் செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூ, பிஞ்சு, பச்சைக்காய், பழுத்ததுன்னு இதுலேயுமே பூலேருந்து பழுத்தது வரைக்கும் காய் நிறைய ஸ்டேஜஸில் இருந்தது. எங்களுக்காகவே ஒரு 10 வாட்டர் ஆப்பிள் வந்து பழுத்திருந்தது. இந்த கொய்யாக்காய் செடியிலையுமே வந்து நிறைய காய் இருந்தது. முன்னாடி காமிச்ச மரம் வந்து உள்ள ரெட் கலர் ரோஸ் கலர் கொய்யா. இது வந்துட்டு ஒயிட் கலர் கொய்யா. உள்ளே அந்த பல்ப் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். காயுமே வந்து நல்லா பெருசு பெருசாக வரும். கீழே நின்னே வந்து பறிச்சிடலாம். வெண்பா குட்டியே வந்து காய் பறிச்சிடலாம். அவ்வளோ கீழேருந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பட்டர்ஃப்ளைலாம் கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தது. அடுத்த செடி இந்த ஜூஸ் ஆரஞ்சு செடி ஃபுல்லாகவே பிஞ்சாக தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது ஃபுல்லாக பிஞ்சு தான் தெரிஞ்சுது. கொஞ்சம் அப்படியே உத்து பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய குட்டி 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 பிஞ்சாக இருந்தது. 1 2 பழம் வந்து பழுத்திருந்தது. நல்லா பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரியே இருக்கும், பேபி ஆரஞ்சு மாதிரியே இருக்கும். ஆரஞ்சு மாதிரியே ஈஸியாக உரிக்கலாம், ஆனால் செம்ம புளிப்பாக இருக்கும். ஒரு பழத்தை வச்சு நம்ம 1 லிட்டர் ஜூஸ் வந்து போட்டுடலாம், அந்தளவுக்கு புளிப்பாக இருக்கும். நிறைய காய் இதுலேயுமே பிடிச்சிருந்தது. அடுத்து இது வந்து இன்னொரு வாட்டர் ஆப்பிள் மரம். இதில் வந்து பெருசாக பிஞ்சு காய்னு எதுவுமே இல்லை. அடுத்து இது நகைப்பழம். இதுலேயுமே இன்னும் காய் வர ஆரம்பிக்கலை. மரம் நல்லாவே பெருசாகிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் இயர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் தான் இதில் காய் வைக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஊருக்கு வந்ததுலேருந்து பூத்தோட்டம் பழத்தோட்டம்னு ஃபுல்லாகவே தோட்டத்தை சுற்றி பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆயாச்சு. நல்லா மழை கிளைமேட்டுக்கு இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பூச்செடி பழச்செடி எல்லாமே உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா வச்சு வளர்த்து வீட்டில் வந்து சாப்பிடுங்க. இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஸ்டே டியூன்ட், தேங்க்யூ.